அதாவது மக்களே, கடந்த 50 வருடங்கள்ல திமுக, அண்ணா திமுக தலித் மக்களுக்கு கொடுக்காத அந்த சமூக நீதியை சோஃபா மூலமாக நம்ம டிவிக்கே அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு கொடுத்துருக்குது. என்ன சம்பவம்னு கேட்டீங்கன்னா, விழுப்புரத்துல பழைய பஸ் ஸ்டாப் பக்கத்துல அம்பேத்கருடைய சிலை 6 அடி சிலையை திறந்து வைக்கலாம் அப்படின்னு நம்ம அண்ணன் தொல் திருமாவளவனும் நம்ம அமைச்சர் வன்னியரசும் போயிருக்காங்க. அங்க போய் பார்த்த பார்த்தா தெரியுது அது அனுமதியை வாங்கலையாம். என்னடா இது அநியாயமா இருந்தது, ஆளுங்கட்சி நாங்க தானேங்க, எதுக்குங்க அனுமதி வாங்கணும், யார்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு அங்க தகராறு பண்ணிக்கலாம்ல. அண்ணன் டிவிக்கே ஆட்சியில தலித் சமூகத்தை சார்ந்தவங்க 8 பேர் இருக்காங்க அமைச்சர்களா. இருந்து என்னங்க பிரயோஜனம்? ஒரு அம்பேத்கர் சிலையை பர்மிஷன் வாங்காம திறக்க முடியல பாத்தீங்களா? அவ்வளவுதான் நம்ம அதிகாரம் பொழுதுருது. இதே டிஎம்கே ஆட்சியில யாராவது பார்த்தா முறைச்சானம்லாம் அப்படின்னா ரோட்ல இறங்கி நம்ம தெரிக்க விட்டோம். அது அந்த காலங்க, அதெல்லாம் வேற, அது ஒரு வசந்த காலம். அது இப்போ அப்படி இல்லை. நாமளே சோஃபா வாங்கிட்டு தானே போயிட்டு முட்டு கொடுத்துருக்கோம். அனுமதி வாங்கி தான் நாங்கள் பண்ணணுமான்ற எப்படி போய் அங்கே போய் நம்ம வீரத்தை காமிக்க முடியும் சொல்லுங்க? சும்மா நாங்கள் ஒன்றும் ஆதரவு கொடுக்கல. நீங்கள் சோஃபா கொடுத்தீங்க, நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். நீங்கள் அமைச்சரவையில் பங்கு கொடுத்தீங்க, நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போனதுனால அண்ணனால எதுவும் பேச முடியல. சோஃபாவே கடிச்சு போச்சு. அண்ணல் அம்பேத்கர் சிலையை வச்சா என்ன, வைக்கட்டா என்ன, ஏங்க சோஃபாக்கு ஈடாங்க அண்ணல் அம்பேத்கர்லாம் அப்படின்னு அண்ணன் நினைச்சிட்டாப்ல பொழுதுருது. இந்நேரத்துக்கு டிஎம்கே ஆட்சின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பஞ்சாயத்து கூடி ப்ரெஸ் மீட்லாம் வச்சு, அட்டேங்க அப்பா பாஜகவோட சகி திட்டம் தாங்க இது, பாஜக தாங்க இதை பண்ணுதுங்க, ஆர்எஸ்எஸ் அமைப்பு தாங்க காரணம் இதுக்கு அப்படின்னு அண்ணா அங்கே பஞ்சாயத்தை கூட்டிப்பாப்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளையான நம்ம விஜய் கிட்ட போயிட்டு ஐக்கியமானதுனால பேச முடியல. என்ன பேச சொல்றீங்க? யாரை பேசுறது? இப்ப சிலைய வைக்காததுக்கு யார காரணம் சொல்றது? இப்ப ஆர்எஸ்எஸ் காரணமா, பாஜக காரணமா, எப்படி சொல்லுவீங்க நீங்க? அங்கே போய் நம்ம ஐக்கியம் ஆயிட்டோம் இல்லங்க. இதுதாங்க இருதலை கொல்லின்னு சொல்றது. அதாவது மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. என்ன பண்ண சொல்றீங்க? அண்ணன் பாவங்க. அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சியில இத்தனை முறைதான் அமைச்சரவை கூடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சட்டமன்ற கூட்டத்தொடர் அது வருடத்துல 2 முறையாவது கூட்டி ஆகணும் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்ப தபாக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் முதல் அமைச்சரவை கூட்டம் என்பது ஜூன் 5ஆம் தேதி காலையில 10:05க்கு ஸ்டார்ட் ஆயிருக்குது. 10:05 இருந்து 11:20க்குள்ள கிட்டத்தட்ட 75 நிமிடங்கள், 1.5 மணி நேரத்துல அந்த அமைச்சரவை கூட்டம் நிறைவு பெற்றதாக நம்ம சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாங்க. அப்ப அந்த கூட்டத்துல 436 திட்டங்கள் பற்றி நாங்க ஆலோசனை செய்தோம்னு சொல்றாங்க. 436 திட்டங்கள் பற்றி ஆலோசனை செய்வதற்கு வெறும் 1.25 மணி நேரம் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு வேகத்துல நடந்திருக்குதுங்க. நீங்க அப்படி கேள்வியும் முன்வைக்கூடாது. எப்படி குதிரை பேரம் குதிரை வேகத்துல நடந்ததோ அந்த மாதிரி அமைச்சரவை கூட்டத்துல 436 திட்டங்களை குதிரை வேகத்துல அதை விட ஃபாஸ்டா நம்ம முதலமைச்சர் நடத்தி இருக்கிறாங்க. அமைச்சரவை கூடுதல்ல, அந்த அமைச்சரவை கூட்டத்துல என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாநிலத்துல முக்கிய நிர்வாக முடிவுகள் அங்க எடுக்கப்படும். 2வது பாத்தீங்கன்னா புதிய சட்ட மசோதாக்கள் அது குறித்து பேசுவாங்க. 3வதா இந்த மாநிலத்துக்கு என்னென்ன திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கலாம் என்பது குறித்து அவங்க பேசுவாங்க. அந்த திட்டங்களை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் இதையும் அவங்க கலந்து ஆலோசிப்பாங்க. அப்ப கடந்த திமுக, அண்ணா திமுக ஆட்சி காலத்துல அமைச்சரவையில அதிக நேரம் எடுத்து ஆலோசனை செய்த கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா அது திமுக கட்சி தான். குறைந்தது ஒரு அமைச்சரவை 2 இருந்து 3 மணி நேரம் நடக்கும். அதாவதுங்க, நம்ம தமிழக முதலமைச்சர் திருச்சி கிழக்குல போய் நன்றி சொல்ல போனார் மக்களுக்கு. நன்றி சொல்வதற்கே 22 நிமிடங்கள் ஆயிருக்குது. 22 நிமிடங்கள் மூச்சை பிடிச்சிட்டு பேசினாரு. அப்ப 436 திட்டங்கள் பற்றி நீங்க கலந்து ஆலோசனை செய்வதற்கு, முடிவெடுப்பதற்கு, நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு எப்படி 75 நிமிடத்துக்குள்ள முடிஞ்சது? 35 அமைச்சர்கள் அங்க கூடியிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் முதலமைச்சர். இத்தனை பேரும் கூடி திட்டங்களை அறிவிச்சு, திட்டங்களை பற்றி ஆலோசனை செய்து, அதுக்கு நிதி ஒதுக்கீடு எல்லாம் செய்து எப்படி அது 75 நிமிடங்கள்ல முடிஞ்சது நமக்கு தெரியல. சட்டமன்றத்துல நல்ல வேலை லைவ் போட்டதுனாலதான் அங்க திருன்னு முடிச்சிட்டு இருந்தாரு முதலமைச்சர் அப்படின்னு நமக்கு நல்லா தெரிஞ்சது. அதே மாதிரி தலைமைச் செயலகத்திலையும் அமைச்சரவை கூட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க லைவ போட்டீங்கன்னா நாங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண